கைஸ், ஜாகிங்கோட 2வது நாள். கணக்குப்படி பார்த்தா 3வது நாள். நம்ம 2வது நாள் ஓடுறோமா? இப்போ தான் பாதி வலி முடிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா ஆல்ரெடி காஃப் சோர்னஸ் வந்துடுச்சு. ரெஸ்ட் எடுத்ததுனாலையா என்னன்னு தெரில, பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறோம், அப்படியே ஜாகிங் போகிறோன்ற சீரீஸில் இன்னைக்கு நாள் 3. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுக்கு காலேஜ் இருக்குது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸாகவே எடுத்துக்காம நம்ம காலங்காத்தால சீக்கிரம் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக இருக்கணுமா இல்லையா? அதனால் ஜாகுக்கு போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப்லாம் போட்டு ஒரு 2 செட்டு டைம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் உக்காந்தேன் கைஸ், பிரேக்குன்னு. அப்படியே அந்த பறவை சவுண்டு கேட்டு ஜாலியாக உட்காந்துட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு சிக்னல் தாண்டி போனால் நம்ம ஆஃப்வே மார்க் ரீச் பண்ணிடுவோம். போனால் இந்த மரத்தை தொட்டு வந்துடுவேன். இந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இன்னும் பாதி வழி இருக்குது. அடுத்து காலேஜுக்கு வர போனோம். ஒன்றும் இல்லை நண்பர்களே, தண்ணி குடிக்காமல் போயிட்டேன்னா அதனால கால் கொஞ்சம் ஓவராக ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. சரி, அப்படியே ஜாக் போகாமல் அப்படியே நடந்துகிட்டே போயிட்டு இருந்தேன். அப்படியே போகிற வழியில் பார்க் வேறு இருக்குது. அங்கே ஒரு 10 நிமிஷம் அப்படியே உக்காந்துட்டு நம்மளுக்கு காலேஜ் வேறு போகணும்ல, அதனால் குடுகுடுன்ட்டு போகாமல் பொறுமையாக தான் நடந்து போனேன். லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு வீட்டுக்கு போய் குளிச்சு முடிச்சுட்டு ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலேஜுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் காலேஜில் ஏதோ ஈவெண்ட்டு, அர்த் டே அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டுருந்தாங்க கெஸ்ட்டாக. அவர் வந்துட்டு ட்ரீ டாக்டர் கைஸ். அவங்க வந்துட்டு இந்த பை கொடுத்துட்டு போயிருந்தாங்க அவங்க வந்ததுக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் போயிருந்துருக்கலாம் கைஸ் ரிசப்ஷனுக்கு. அதுக்குள்ளே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் அப்பா அம்மா ஆட்டோவில் போனாங்க. நானும் எங்கள் அக்காவும் வண்டியில் போய் ரீச் ஆயாச்சு. அங்கே போய் அங்கே காட்டுறேன் பாருங்கள், அவங்க தான் மாப்பிள்ளை பொண்ணு. அப்புறம் இவங்க வந்துட்டு நம்ம ஸ்கூல் சீனியர்ஸ் கைஸ், சூப்பர் சீனியர்ஸோட பெரிய சீனியர்ஸு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சீனியர்ஸ் தான். எனக்கு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியாது. அப்புறம் எப்பயும் போல் போன வேலையை பார்த்து ஸ்வீட்லாம் மிரட்டி விட்டாங்க கைஸ். கேரளாக்காரங்களில் இப்படி தான் இருக்கும். அடுத்து ஃபங்க்ஷன் போனால் நம்ம ஐட்டமே இது போனால் ஒரு 3-4 இஷ்டத்துக்கு அள்ளி விட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 3வது நாளை வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டாச்சு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.